சத்தங்கண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா சமணர் படுக்கை இருக்கு. சத்தப்படாங்க என்ன சமணர் படுக்கை. சமணர் படுக்கை நமக்கு முன்னாடி சமணர் வழிபட்டுருக்காங்க. நம்ம முன்னோர்கள் சூரியனை சந்திரனை வழிபட்டுருக்காங்க. இந்த கிருதாயுகம் பிரதாயுகம் துவாயுகம். இந்த துவாயுகம் வந்து இந்த மாதிரி புலவரை பண்ணிருக்காங்க. கலியுகம் வந்து கல்யாண யுகம். வர சன்னதி வந்து வழிபாட்டை கட்டணும். அந்த போகும்போது சோழர் மன்னர்கள் அது நாயகமான சொரவேலை செஞ்சு மூலிகை பெயர் கொடுத்துருக்காங்க. அது 1000 வருஷம், அது 700 வருஷம், இது 1300 வருஷம். 300 வருஷம் யோகாதிச்சனாமூர்த்தி, இந்த அம்மா பிரமேகி, மகேஸ்வரி, கௌமாரி, வஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி, வளம்புரி விநாயகர். பார்த்தீங்கன்னா வில்லு வரும். எப்போ சிவனை பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாரு, வடக்கு பார்க்க இருக்காரு. பிறனும் பெருசா இருக்கும். நீங்க என்ன வேணும்னு நடத்தி கொடுப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து முருகர். இப்ப பாத்தீங்கன்னா ஹரி சிவன் பெருமாளும் சிவனும் ஒன்று அந்த ஒரே சிலை வந்து மேல இந்த பக்கம் புறக்கும் மடுவருக்கும் சிவபெருமான் பெருமாள் சங்கச்சில பெருமாள் ஆணை பெருமாள் சங்கரநாராயணன். இது வந்து ஐயப்ப வருவாங்க. ஐயப்பன் கொடுத்தது அப்போ வந்து வனப்பகுதியில் வந்து மன்னர்கள் வந்து வராய மலை அந்த மலை வணங்கிட்டு போகும்போது வந்து அதாவது மகாபாரதம் போர் நடக்கும் போது நம்மளால செய்ய முடியும், மன்னால செய்ய முடியும். நம்ம காட்டி அந்த அம்மா வந்து போர் பண்ணுறாங்க. மந்தாசூரை பார்த்தீங்க மாதிரி இந்த சிங்கத்தில் வந்து இறங்கி மந்தாசூரை பார்த்தீங்க மாறி மந்தாசூரன் வளம் செய்யறாங்க. 10 வருஷம் தவறு வந்து சிவன் மட்டும் வர வாங்கியிருக்காங்க. மொழியில் வர செஞ்சு மேலே மாடுன்னு இருக்காங்க. வர செய்யும்போது வர மாட்டேங்கிறாங்க. ஆமாம், பஞ்சமி வராய் போர் செய்யணும்னா அந்த ராகி அம்மன் தான். ஆமாம், அவன் எல்லா மன்னர்களும் அப்படித்தான். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் நின்னா கூட உட்காந்தா கூட சாய்ந்தா கூட 3 கோயில் இருக்காது பெருமாள்.